ஹாய் காய்ஸ், இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மகிட்ட உள்ள போலார் பேரட் ப்ரைஸை ஃபுல்லாக செப்பரேட் பண்ண போகிறோம். நம்மகிட்ட வந்து 2 பேர் இருக்குது. ஆல்ரெடி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒன்று வந்து ப்ளூ, இன்னொன்று வந்து பிளாட்டினம் ஒயிட்டு. ரெண்டுமே எக் வச்சு ப்ரைஸ்லாம் வெளியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் இருக்கும். இதுக்கு மேலே ப்ரைஸை வந்து பேரண்ட் கூட விட்டால் சரி வராது அப்படிங்கிறதுக்காக ரிமூவ் பண்ண போகிறோம். இதில் வந்து ஒயிட் போலார் பேரட்டில் வந்து ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 100 கிட்ட இருக்கும், 100க்கு மேலவே இருக்கும். அதில் வந்து ப்ரைஸோட க்ரோத் ஃபுல்லாக கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நம்ம அந்த ப்ளூ போலார் பேரட் கூட கம்பேர் பண்ணும்போது போன பேட்சில் உள்ள நிலமை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதான் இந்தாட்ட வந்து எல்லா ப்ரைஸையுமே நான் தனியாக ஒரு டேங்கில் போட்டு அதில் வந்து ஏரேஷன் கொடுத்து வளர்க்க போகிறேன். அதாவது கண்ணாடி டேங்க்லேயே போட்டு வளர்க்க போகிறேன். 2 ப்ரைஸையுமே ஒரே டேங்கில் விட்டு இதில் எந்த மாதிரி க்ரோத் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விட்டோம். அது வந்து நம்மளுக்கு சரியான ரிசல்ட் இல்லை. க்ரோத்தும் அந்தளவுக்கு இல்லை. அதுமாரி நிறைய நம்மளுக்கு அடி வாங்கிச்சு ப்ரைஸு. அதான் இந்தாட்ட இந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். பார்ப்போம் இதுலேருந்து நம்மளால் எவ்வளோ ப்ரைஸை சீக்கிரமாக வளர்க்க முடியுது, எவ்வளோ ப்ரைஸை காப்பாற்ற முடியுதுங்கிறத பார்ப்போம்.